வணக்கம். வெல்கம் டு ஆதி ஸ்ட்ரென்த்ஸ். இன்னைக்கான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்களை பாதுகாக்கிறது எப்படி? ஆமாங்க. உடல் உஷ்ணத்துக்கும், பித்தத்துக்கும், கண்ணுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதிலும் மெயினாக நம்ம இப்போ எல்லாருமே செல்ஃபோன் இல்லாமல் யாருமே இல்லை. அப்போல்லாம் அப்போல்லாம் 3 மில்லிமீட்டர் இடைவெளி விட்டு தான் நம்ம டிவி பார்க்கணும் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ 3 இன்ச் அருகிலே நம்ம செல்ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு நம்ம கையில் இருக்குது. ஃபேஸ்புக், ட்விட்டர், டிக்டாக் அந்த மாதிரி சேட்டிங், வாட்ஸ்அப் அந்த மாதிரி நிறைய சோஷியல் நம்ம மீடியாஸ் நம்ம கையிலே இருக்குது. ஸோ அதனால் முழு நேரமும் ஏன்னா நள்ளிரவு 12, 1 மணி வரைக்கும் கூட நம்ம இந்த செல்ஃபோனில் ஒரு டார்க் ரூமில் நம்ம மொபைலை ஆப்ரேட் பண்ணுறோம். இதனால் கண் நரம்புகள் ரொம்பவே பாதிக்கப்படுது. அதே மாதிரி உடல் சூடாகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கோடை ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ உடல் சூடாகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது கூடவே பித்தம் அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம கூட சேர்ந்துக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து நம்ம கண்களை ரொம்பவே பாதிக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த செல்ஃபோனை ஓரளவு முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போலாம் டிவி இருந்தால் கூட டிவியை பார்க்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு எல்லாமே நம்ம ஃபோன்லேயே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ ஃபோன்ற ஒரு விஷயமே அத்தியாவசியமாக, அதாவது அது இல்லாமல் சாப்பிட முடியாது, தூங்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். ஸோ இதனால் நம்மளுக்கு நிறையா வியாதிகளும் நிறைய பாதிப்புகளும் மனசளவுலேயும் சரி உடம்பளவுலேயும் நம்மளுக்கு நிறையவே வருது. சரி, நம்மளால் செல்ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது. சரி, இதுக்கு என்ன தீர்வு? உடல் உஷ்ணம், பித்தம் இதெல்லாம் தீர்வு காண்றதுக்கு என்ன ஒரு வழிமுறையை பார்ப்போமா? ஆமாங்க. தினசரி நைட்டு தூங்க போகும்போது உங்கள் உள்ளங்கால்லையும் உச்சந்தலையிலையும் கொஞ்சமாக எண்ணெயை தேய்ச்சி படுத்துக்கோங்க. முக்கியமாக தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். ஏன்னா உள்ளங்கால் என்பது தான் உடலின் கடைசி பகுதி. அதே நேரம் எல்லா நரம்புகளும் முடிவடையக்கூடிய பகுதியும் கூட. அதனால் உள்ளங்காலில் எண்ணெயை தேய்க்கும்போது அதன் பலன் தலையை சென்றடையும். எல்லா நரம்புகளும் சீராக இயங்கும். முக்கியமாக கண்ணுக்கு ஒரு பிரகாசத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஆயுர்வேதத்தில் திரிபிலா தைலம், ஆசன ஏலாதி தைலம், ஆசன வில்வாதி தைலம் அப்படின்ற தைலம்லாம் இருக்குது. ஸோ இது ஆயுர்வேதிக் டாக்டரோட கன்சல்டேஷன் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வீட்டிலே செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நெல்லிக்காய் அது தினமும் ஒன்று நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கண்ணுக்கு ஏற்படக்கூடிய சூடுனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போயிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அகத்திக்கீரை, சிறுகீரை, கீரையை வாரத்தில் ஒரு 2 வாட்டியாச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா எல்லாருக்குமே தெரியும் கேரட் எப்பயுமே கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா விட்டமின் ஏ குறைபாடு இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த கேரட்டை ஒரு நாளைக்கு ஒரு கேரட்டை பச்சையாக சாப்பிடும்போது நம்மளுக்கு இந்த செல்ஃபோனால் ஏற்படக்கூடிய இந்த கண் பாதிப்புகள், உடல் உஷ்ணம் எல்லாமே குறையும். அதே மாதிரி கொத்தமல்லி தழையை இதமான வெந்நீரில் அலசி அதை அரைச்சி அந்த சாரோட ஒரு ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறமா தண்ணீர் சேர்த்து இதை குடிச்சு வந்தீங்கன்னா கூட உங்களோட உடல் சூடு, பித்தம் இது எல்லாமே குறையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பித்தம் இருக்குது அப்படின்றதுக்கு அறிகுறி என்னன்னு பார்த்திங்கன்னா, தொடர்ந்து சளி நிறைய வந்துகிட்டே இருக்கும், ஒல்லியாகவே இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, வாயில் கசப்புத்தன்மை ரொம்ப அதாவது ஜுரம் வந்தால் ஒரு மாதிரி கசப்புத்தன்மையாக இருக்கு இல்லையா, அதே மாதிரி காலையில் எழுந்த உடனே வயிறு பெரட்டும், நாக்கெல்லாம் கசப்பாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் வாமிட்டிங், அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் பச்சை கலரில் வரும். தேர்ட் ஸ்டேஜ் கருப்பு கலரில் வாமிட்டிங் வரும். அதே மாதிரி பித்தம் ஜாஸ்தியாக சிறு வயதிலே முடி நரக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பாருங்களேன், இந்த செல்ஃபோனால் என்ன தான் பாதிக்கலை, கண்ணுலேருந்து நம்ம உடம்புலேருந்து முடியிலேருந்து எல்லாமே இந்த செல்ஃபோனோட ரேடியேஷனால் பாதிக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் இந்த செல்ஃபோனை யூஸ் பண்ணுங்கள். நம்ம கண்கள் தாங்க நம்மளுக்கு எல்லாமே. ஸோ அந்த கண்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நம்மளை செய்யலாம். ஸோ இது ஆதி ஸ்ட்ரென்த், சம்திங் டிஃப்ரெண்ட், லுக் ஃபார்வர்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எப்பயுமே உங்கள் ஆதி ஸ்ட்ரென்த்ஸில். இது ஆதி ஸ்ட்ரென்த்ஸ்.